Hi everyone, welcome to CWJ YouTube classes. ஸோ இந்த வீடியோ எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு IBPS கிளர்க் கால் ஃபார் பண்ணிட்டாங்க. ஸோ அதோடைய மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை நான் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டிப்ஸை நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ப்ரிப்ரேஷனில் ஆட் பண்ணும்போது நான் எவ்வளோ ஈஸியாக நான் மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். பர்டிகுலராக அதில் ரீசனிங் செக்ஷனுடைய ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ராயல் பாஸ் 50% ஆஃபர் 1000 ருபீஸ்க்கு ஆஃபர் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக நம்மளோட வெப்சைட் www.crackvithjack.com வெப்சைட் போய்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ராயல் பாஸில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னா வீடியோ கோர்சஸ், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லா எக்ஸாமோட பிடிஎஃப்பும் இருக்குது. இப்போ IBPS கிளர்க் கால் ஃபார் பண்ணியிருக்காங்களே, ஸோ அதுக்கான எக்ஸாம் பிடிஎஃப்பும் இருக்குது, மார்க் டெஸ்ட் சீரியஸ் இருக்குது, பெய்ட் பண்டல் பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், இது எல்லாமே இருக்குது. ஸோ ப்ளஸ் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சூப்பர் வேஸ்ட் டெஸ்ட் சீரியஸும் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இன்னொரு விஷயம், நம்ம வீடியோ கோர்சஸ் வந்து உங்களுக்கு மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 3 டேஸுமே வீடியோ கோர்ஸ் லைவாக வந்துட்டு உங்களுக்கு Q8 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மேம் வந்து 2:30க்கு லைவ் போகிறாங்க. சரிங்களா? ஸோ மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே வீடியோ கோர்ஸ் இதில் உங்களுக்கு லைவாக வந்து குவான்ஸோட வீடியோஸ் அப்லோட் ஆகும். தென் அதை தவிர்த்து டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து ரீசனிங் மெயின்ஸ் லைவ் வந்து சார் போயிட்டுருக்காங்க 6:30க்கு. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு லைவ் வீடியோ கோர்ஸ் அப்டேட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் ரிமைனிங் டேஸில் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் அல்டர்னேட் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ வீடியோ கோர்சஸ் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அந்த டைமுக்கு வாட்ச் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தென் கோட்டோட பிகினர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் 3.4 பேட்சும் போயிட்டுருக்கு. ஸோ யாராவது இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் என்கொயரிஸ் என்ன இருக்கோ நீங்கள் கேட்டுக்கலாம். சரி, ஸோ IBPS கிளர்க், ஸோ CSE ஓகேவா? ஸோ நீங்கள் என்னென்னா IBPS கிளர்க்கில் நமக்கு 3 செக்ஷன்ஸ் இருக்குது. மெயின்ஸ் பார்க்கும்போது 4 செக்ஷன் இருக்கும், ப்ரிலிம்ஸில் 3 செக்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ரீசனிங் செக்ஷனோடைய மெயின்ஸ் பார்ட்டோடைய ஸ்ட்ராட்டஜி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ IBPS கிளர்க் கால் ஃபார் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு August 1லேருந்து 21st வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் 1 to 21st வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ப்ரிலிம்ஸோட டேட்டும் மெயின்ஸோட டேட்டும் நமக்கு கேலண்டர் ரிலீஸ் பண்ணும்போதே கொடுத்தாச்சு. ப்ரிலிம்ஸ் எப்போ சொல்லியிருக்காங்க? October 10 and 11. மெயின்ஸ் வந்து உங்களுக்கு December 27. ஓகேவா? 2026ஓட October 10 and 11, December 27ஓட 2026ல் வந்துட்டு உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. தென் 2 லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும், ப்ளஸ் இன்டர்வியூ ரவுண்ட் உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ ஆகஸ்ட்லேருந்து 1 to 21 வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்க போகுது. ஸோ அரவுண்ட் உங்களுக்கு 11,403 வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஸ்டேட்கான வேக்கன்சிஸ் என்ன, நம்ம ஒவ்வொருத்தருடைய கேட்டகரிக்கு என்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் IBPS கிளர்க் அப்ளை பண்ணுறீங்கன்னா என்ன பேட்டர்ன், 2 லெவல் ஆஃப் எக்ஸாம் இருக்கும், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ். ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஒரு ரெக்வயர் கட் ஆஃப் எடுத்தால் மட்டும்தான் மெயின் செக்ஷனுக்குள்ளே போக முடியும். ஸோ ப்ரிலிம்ஸில் மொத்தம் 3 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங். ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் உங்களுக்கு 35 கொஸ்டின்ஸ் இருக்கும், லாஜிக்கல் ரீசனிங் 35 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஓவராலாக 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் இந்த ஒவ்வொன்றுத்துக்குமே உங்களுக்கு 20 மினிட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓவராலாக 60 மினிட்ஸ், தட் இஸ் 1 hour உங்களோட எக்ஸாம் இருக்கும். மெயின் செக்ஷன் வரும்போது இங்கிலீஷும் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும், லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் பேங்கிங் அவேர்னஸும் கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸும் கேட்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்துட்டு உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேயும் 40 கொஸ்டின், லாஜிக்கல் ரீசனிங்லேயும் 40, ஜென்ரல் அவேர்னஸ்லேயும் 40 கொஸ்டின். ஓவராலாக 160 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. மார்க் பார்த்தீங்கன்னா தென் ப்ரிலிம்ஸில் வந்து எல்லா கொஸ்டினுக்குமே 1 மார்க் தான். இங்கிலீஷ் வந்து 30 மார்க்ஸ், குவான்ஸ் 35 மார்க்ஸ், எல்லாரும் 35 மார்க்ஸ், டோட்டல் 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். இங்கே வந்து செக்ஷன் பொறுத்து மார்க் மெயின்ஸில் டிஃபர் ஆகுது. ஸோ இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 50 மார்க்ஸ்,
லாஜிக்கல் ரீசனிங் 40 கொஸ்டின் 60 மார்க் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின் 50 மார்க்ஸ். டைம் வந்து எவ்வளோ அலாட் பண்ணுறாங்கன்னா இதில் டைம் சேஞ்ச் ஆகும். ப்ரிலிம்ஸில் ஒரே மாதிரி கிராஜுவலாக எல்லாமே 20 மினிட்ஸ்னு இருந்ததில் இங்கே டைம் சேஞ்ச் ஆகுது. இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு 35 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் 20 மினிட்ஸ் கொடுப்பாங்க. QAவும் எல்லாரும் உங்களுக்கு 35 மினிட்ஸ். ஓகேவா? டோட்டல் உங்களுக்கு 200 மார்க்குக்கு எக்ஸாமும் டைம் வந்து 125 மினிட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் தான் ஒரு சின்ன சேஞ்சஸ், மெயின்ஸ் பேட்டர்னில் தான் இந்த இயர் ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் என்ன சேஞ்ச் வந்திருந்ததுன்னா ரீசனிங் செக்ஷனை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரீசனிங் ஒரே ஒரு செக்ஷனாக இருந்தது, அதை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்த அப்டேட் செக்ஷன் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு இந்த ஏ செக்ஷனில் 2 மார்க்கும் பி செக்ஷனில் 1 மார்க்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த இயர் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னா QA செக்ஷனில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து இந்த QA உங்களுக்கு 35 கொஸ்டின் தான் இருந்தது. இந்த வருஷம் அதை 40 கொஸ்டினாக மாற்றிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ் இருந்தது. மார்க் அதே தான், இப்போயும் 50 மார்க்ஸ் தான். கொஸ்டினோட கவுண்ட் அதிகமாக இருக்குது, டைமையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் 30 மினிட்ஸ் தான் இருந்திருக்கு, இப்போ உங்களுக்கு 35 மினிட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இது QAல மட்டும்தான் சேஞ்சஸ் வந்திருக்கு. ரீசனிங்லேயோ ஜென்ரல் அவேர்னஸ்லேயோ இங்கிலீஷ்லேயோ எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அதே தான். பட் லாஜிக்கல் ரீசனிங்கில் 2 செக்ஷன் இருக்குது, செக்ஷன் ஏ அண்ட் பி. ஏ வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, பி செக்ஷனில் வந்து 1 மார்க் ஃபோக்கஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு. ஸோ நீங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னென்ன படிக்கணுன்ற சிலபஸ் டாபிக், என்னென்ன டாபிக் எனக்கு ரீசனிங்கில் கேட்பாங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், நம்பர் சீரியஸ், இன்புட் அவுட்புட், கோடிங் டீகோடிங், பிளட் ரிலேஷன், சிலாஜிசம், ஆர்டர் ரேங்கிங், கிரிட்டிக்கல் ரீசனிங், டைரக்ஷன், வேர்ட் அரேஞ்ச்மெண்ட், இன்இக்வாலிட்டி, இதெல்லாமே தான் உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங்கோட ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமான சிலபஸ். ஸோ ப்ரிலிம்ஸ் என்ன படிக்கிறீங்களோ அதே டாபிக் தான் மெயின்ஸ்க்கும் வரும், கொஞ்சம் மாடரேட் லெவலில் இருக்கும். இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், இந்த மாதிரியான டாபிக்ஸும் இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது சிலபஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண யூஸ் ஆகும். சரியா? ஓகே. ஸோ இப்போ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வரலாம். ஸோ மெயின்ஸ் டேட் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி, டிசம்பர் 27. அப்போ நம்மக்கிட்ட இன்னும் சாலிடாக எவ்வளோ டேஸ் இருக்குது? ஸோ ஃபுல் ஆகஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இந்த வீடியோ வந்து இப்போ ஆகஸ்ட்டு 7 அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னும் உங்ககிட்ட டோட்டலாக 24 டேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆகஸ்ட்டில் ஒரு 24 டேஸ். ஸோ நம்ம மந்த்தை ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்மளோட ப்ரிப்ரேஷன் இருக்கும். ஸோ முதல்ல எவ்வளோ டைம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆகஸ்ட்டில் ஒரு 24 டேஸ் இருக்குது. செப்டம்பரில் ஒரு 30 டேஸ் இருக்குது. அக்டோபரில் 31 டேஸ். நவம்பரில் ஒரு 30 டேஸ் இருக்குது. அகைன் டிசம்பர் 27 அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு 26 டேஸ். ஓவராலாக உங்களுக்கு 11, 3, 6, 9, 12, 15. கரெக்டாப்பா? 2 + 1 3, 3, 3, 6, 9, 9, 3, 12, 12 + 2 11. ஒரு செக் பண்ணிக்கிறேன்னா 141, தப்பாக போட்டிருக்கு பாருங்க, 141. எஸ், டோட்டலாக நம்மக்கிட்ட 141 டேஸ் இருக்குது. எஸ், ஸோ டோட்டல் 141 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 141 டேஸை நான் எப்படி எஃபெக்டிவாக மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன்? இப்போ வந்து 2 கேட்டகரி இருப்போம். ஒருத்தர் ஏற்கனவே மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனில் இருப்போம், இப்போ தான் சிலர் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நான் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். ரிப்பீட்டர்ஸ்க்கு நம்ம பெருசாக ஐடியா கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்களுக்கும் நம்ம ஓவராலாக ஒரு ஸ்டடி பிளான் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் இந்த 2 ஃபுல் மந்த்தையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா டாபிக் வைஸ் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். பிகினர்ஸ் ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டாபிக் வைஸ். ஸோ நான் சிலபஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அந்த சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் தான் மெயின்ஸ் லெவல்
இப்போ பசில்னு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு நிறைய டாபிக் இருக்குது. டெசிக்னேஷன் பேஸ்டு பசில், ஃப்ளோர் பசில், ஃப்ளாட் பசில், சீக்வன்ஸ் பேஸ்டு பசில், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு பசிலோடைய டாபிக் வைஸ் மெயின்ஸ் லெவல் பசில் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா லீனியர், சர்க்குலர், ஸ்கொயர், ஹெக்ஸகன், பென்டகன் நிறைய டேபிள் இருக்குது. ஸோ அந்த டேபிள் அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் டாபிக் வைஸ் ரீசனிங் செக்ஷனை கவர் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 months யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து அக்டோபர் அண்ட் நவம்பரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். செக்ஷனல் வைஸ் ஸோ உங்களுக்கு செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் நிறைய நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு டெஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா செக்ஷனல் ஒரு ஃபுல் செக்ஷன் தட் இஸ் 40 questions இருக்கிற மாதிரி 60 marksக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். எடுத்த உடனே செக்ஷனல் போட வேணாம், டாப்பிக்கை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க. என்னென்ன டாபிக் இருக்குது, மாடல் என்ன லேர்ன் பண்ணிவிட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட்டுமே நீங்கள் நம்ம வெப்சைட்டில் போட்டுக்கலாம். ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட் போட்டுட்டு அதுக்கு அடுத்து செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் போடுங்க. சரியா? ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற அந்த December 26 days ஃபுல் மார்க் எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும். ஸோ நம்மக்கிட்ட டைம் நல்ல தாராளமாக இருக்குது. ஸோ டைமை ஸ்ப்ளிட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 months டாபிக் வைஸ் கவர் பண்ணுறீங்க. ஸோ டாபிக் வைஸ் நம்ம வீடியோ கோர்ஸில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து லேர்ன் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம டெய்லி நம்ம லைவ் 9:30 AM நம்ம சேனலில் மெயின்ஸோட லைவ் போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம டாபிக் வைஸ் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுமே நிறைய கிளாஸஸ் போயிருக்கு. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து லேர்ன் பண்ணலாம். இப்போ ப்ரெசென்ட்டில் போகிற லைவையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். சரிங்களா? தென் அடுத்து செக்ஷனல் வைஸ் ஃபுல்லாக டாபிக் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் போடணும். செக்ஷனல் வைஸ் நல்ல ஸ்கோர் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபுல் மார்க் நீங்கள் இந்த டிசம்பரில் எடுத்தால் போதும். இது ஃபார் பிகினர்ஸ். ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் செக்ஷனல் மார்க் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? நான் இப்போ ஐபிபிஎஸ் மெயின்ஸுக்கு சொல்கிறேன். பட் உங்களுக்கு இன்பிட்வீனில் நீங்கள் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், எஸ்பிஐ கிளர்க் கால் ஃபார் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கும் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபஸ்ட் 2 monthsக்குள்ளே டாபிக் கவர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2 month நீங்கள் செக்ஷனலும் ஃபுல் மார்க் போடுறது பிகினர்ஸ்க்கு. பட் அதுவே நீங்கள் ரிப்பீட்டர்ஸ்னால் நீங்கள் இப்போ இருந்து என்ன பண்ணலாம்னா அல்டர்னேட்டாக ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொரு இதுக்குமே செக்ஷனல் மார்க் போட்டுட்டு எக்ஸாமுக்கு ஒரு 15 days முன்னாடி ஃபுல் மார்க் எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். ரிப்பீட்டர்ஸ் உங்ககிட்ட இப்போ 3 எக்ஸாம் இருக்குது. ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் கிளர்க் இருக்குது அண்ட் எஸ்பிஐ பிஓ இருக்குது. ஸோ இந்த 3த்துக்குமே அல்டர்னேட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்ஷனல் மார்க் எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் ஃபுல் மார்க் எடுத்து அனலைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ரிப்பீட்டர்ஸ்க்கான பிளான். ஸோ பிகினர்ஸ் இவ்வளோ டேஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அதை எவ்வளோ எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தென் ப்ரிப்ரேஷனுக்கு நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணணும், எப்படிலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் மெயினானது பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும். பேட்டர்ன் தெரியாமல் நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி அதை விட ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா உங்களுக்கு டாபிக் என்ன, நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், சிலபஸ் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். நான் என்ன போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறனோ அதோடைய சிலபஸ் என்ன, ஸோ சிலபஸ் தெரிஞ்சுக்கணும். செகண்ட் திங் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பேட்டர்னில் வர அப்டேட்டு சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் அப் டு டேட் இருக்கணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் அடுத்தது ஒரு ஸ்டடி பிளான் போடணும்ப்பா. சரியா? ஸோ நானும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாமல் ஒரு ஸ்டடி பிளான் போட்டு அந்த பிளானை பிடிச்சிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலராக அந்த பிளானை ஃபாலோ பண்ணும்போது ஒரு நல்ல ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு இல்லை. நீங்கள் ஸ்டடி பிளான் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போவே உங்கள் டைமை அலோகேட் பண்ணி வச்சுருவீங்க. அப்போ அந்த ஃபிக்ஸடான டைமில் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸட் ஸ்டடி பிளான், அது ரியாலிஸ்டிக்காக இருக்கணும். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு ரியாலிஸ்டிக் ஸ்டடி பிளான் போடுறீங்க. சரியா? ஸோ ஸ்டடி பிளான் போட்டதுக்கப்புறம் டெய்லி ஃபிக்ஸட் ஹவர்ஸ் என்ன பண்ணணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபிக்ஸடான ஹவர்ஸ் நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும். இப்போ நீங்கள் எல்லா செக்ஷனுமே தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ரீசனிங்கும் இருக்குது, ஆப்டி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஃபிக்ஸட் ஹவர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஃபிக்ஸடான ஹவர்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த செக்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லியுமே. அண்டு நீங்கள் இப்போ அந்த ஹவர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணும்போதே அதிலே நீங்கள் லேர்னிங்க்கு சில டைமும் அண்ட் லேர்ன் பண்ணதை செக் பண்ணுறதுக்கான ப்ரிப்ரேஷன் டைமையும் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி சில டாபிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த டாப்பிக்கு நீங்கள் டைரெக்டாக டெஸ்ட்டு போட்டுருங்க.
தென் ரிமைனிங் டைமில் ஒரு புது டாப்பிக்கை லேர்ன் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய இன்பிட்வீன் டைமில் லேர்னிங் அண்ட் அந்த லேர்ன் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெண்டுத்தையுமே டைமை ஸ்ப்ளிட் அப் பண்ணி பண்ணிங்கன்னா ரெண்டுமே நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். சரியா? தென் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் ரிவிஷன், அந்த வீக் ஃபுல்லாக பண்ணதை ஃபுல் ரிவிஷன் எடுத்துக்கோங்க. சரியா? தென் மெயினான விஷயம் என்னென்னா, ப்ரிப்பேர் பண்ணும்போதே நீங்கள் ஹை வெயிட்டேஜ் இருக்கிற டாப்பிக்கு அதிகமாக ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம சிலபஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த சிலபஸ்லேயே எது ரொம்ப அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிறதுனா இந்த பசிலும் சீட்டிங்கும். தென் மெயின்ஸில் இன்புட் அவுட்புட் இருக்குது. தென் அடுத்தது இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் 5 to 8 மார்க்ஸ் கேட்பாங்க. பசில் வந்து 10 மார்க்ஸ்க்கும் 10 to 15 மார்க்ஸ்க்கும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு அதே மாதிரி 10 to 15 மார்க்ஸ், இன்புட் அவுட்புட் 5 மார்க்ஸ்க்கு வரும். ரிமைனிங் எல்லாமே மிஸ்லனியஸ் டாபிக்ஸ் தான். இந்த சிலாஜிசம் ஒரு 3 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஹை வெயிட்டேஜ் இருக்கிற டாப்பிக்கை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். அப்போ இந்த ஃபிக்ஸட் ஹவர்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிஸ்லனியஸ்க்கு ஒரு டெஸ்ட்டோ இந்த தனித்தனியான பசில் அண்ட் சீட்டிங்கை தனியாக ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்னா தான் இப்போ பசில் சீட்டிங்னு சொல்கிறோம், பட் கம்பேரிங் டு சிலாஜிசம் பசில் சீட்டிங் டஃப் தான். கரெக்டாக? சிலாஜிசம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்இக்வாலிட்டி ஈஸியாக இருக்கும், பட் அதோடு பார்க்கும்போது நமக்கு பசிலும் சீட்டிங்கும் டஃப்பாக இருக்கும்னா கொஸ்டின் பெருசாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி பெரிய சம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலராக ஒரு ஃபிக்ஸட் ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரசி மெயின்டைன் ஆகும், டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பசில் சால்வ் பண்ணும்போது ½ an hour கூட எடுத்துக்கலாம், பட் அடுத்து அதுவே வந்து உங்களுக்கு 20 minutes ரெடியூஸ் ஆகும். அடுத்து 10 minutes, அடுத்து 5 minutes, இந்த மாதிரி உங்களுடைய டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் ஹவர்ஸ் உங்களுடைய ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ எல்லாத்தையுமே பண்ணாமல் ஹை வெயிட்டேஜ் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? ரெகுலர் ப்ராக்டிஸ் வேணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 week ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய ஸ்கோரை நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணும்போது தெரியும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு 5 questions போட்டிருக்கீங்கன்னா அடுத்து 7 போடுவீங்க, அடுத்து 10 questions போடுவீங்க. நான் மெயின்ஸோடது பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படியே உங்கள் ப்ராக்ரஸ் இன்க்ரீஸ் ஆகும். சடனாக நீங்கள் நடுவில் ப்ரிப்பரேஷன் விட்டுட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் இந்த 5க்கு வந்துடுவீங்க, கிராஃப் டவுன் ஆகிடும். அதனால் ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் உங்கள் ப்ராக்ரஸோட கிராஃப் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் லெவல் வந்து உங்களுக்கு பேசிக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்த உடனே ஒரு பிஓ லெவல் சம் போடாமல் கிளரிக்கல் லெவல் சம்முன்னு சொல்லிட்டு பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் அதுக்கடுத்து அந்த கிளரிக்கல் லெவல்லே மாடரேட் லெவல் சம்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் ஹை லெவல் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக ஹை லெவல் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஏன்னா செக்ஷன் ஏல வர 2 marks சம்ஸ் எல்லாமே ஹை லெவல் சம்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு தனி ஃபோக்கஸ் வேணும். எப்படி ஹை வெயிட்டேஜ் டாப்பிக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னணும், அந்த மாதிரி செக்ஷன் ஏக்கும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். பட் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு ஏ அண்ட் பி ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஓவரால் டைமிங் தான் கொடுக்குறாங்க. செக்ஷன் ஏக்கும் பிக்கும் ஓவரால் டைமிங் கொடுக்குறாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறதில்ல. அப்போ அந்த டைமை எந்த செக்ஷனுக்கு நான் எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மார்க் டெஸ்ட் போடும்போதே அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். செக்ஷன் ஏ 2 marks வருது, அப்போ நீங்கள் அதில் ஒரு கொஸ்டின் போட்டால் கூட 2 mark தான். அப்போ உங்களுடைய அந்த நமக்கு எவ்வளோ டைம் ரீசனிங்கில் 35 minutes தானே? எஸ், 35 minutesல 40 questions கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் 2 marks இருக்குது, கொஞ்சம் 1 mark இருக்குது. அப்போ 2 markக்கு நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், 1 markக்கு எவ்வளோ நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த செக்ஷனல் மார்க் போடும்போதே அனலைஸ் பண்ணிடணும். ஸோ செக்ஷனல் மார்க் போடும்போது என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, எப்படி அதிகமான அட்டெம்ப்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி நீங்கள் கொஸ்டின் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கொஸ்டின் செலெக்ஷன் ஓகேவா? நம்ம டைம் கன்சியூம் ஆகாமல் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ சில இடங்களில் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கும், கோடட் சிலாஜிசம் இருக்கும், கோடட் பிளட் ரிலேஷன் இருக்கும். இந்த மாதிரி ஈஸி ஸ்கோரிங் பார்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே என்ன ஹேபிட்டை கொண்டு வரணும்னா, டக்குன்னு அந்த கொஸ்டின் பேப்பரை இந்த ஸ்கேன் பண்ணி எதை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணலாம், எது எனக்கு அப்ரோச் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அந்த அனலைஸ் ஃபஸ்ட்டு வரணும். தென் ஏ செக்ஷனுக்கு அதிகமான டைம் கொடுக்குறதா, பி செக்ஷனுக்கு கொடுக்குறதா, உங்களுக்கு எது நல்லா பண்ணுறதுக்கு வருது அப்படிங்கிறத
அதையும் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் டைம்லேயே நீங்கள் அனலைஸ் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ பேசிக்ஸ், மாடரேட், ஹை லெவல்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். செக்ஷனல் மார்க் போடும்போது மார்க் டெஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே விட்டுறாமல் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எந்த ஏரியா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, எதில் வீக்காக இருக்கீங்கன்றது தெரியும். ஸோ அப்போ தான் இந்த வீக் ஏரியாவை நம்ம ஸ்ட்ராங் ஏரியாவாக மாற்ற முடியும். ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட் போடும்போதே என்ன ஹேபிட்டை வச்சுக்கோங்க அப்படின்னா, ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பார்ட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து வர பார்ட்டை நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணணும். சரியா? எஸ், அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச மெயினான எல்லா பாயிண்ட்ஸையும் நான் சொல்லிட்டேன்ப்பா. ஸோ ரொம்ப பேசிக்காக தான் உங்கள் ப்ரிப்ரேஷன் இருக்கும். எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ பிகினர்ஸ், ரிப்பீட்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மெயின்ஸோட சிலபஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக நீங்கள் எதுவும் படிக்க போகிறதில்ல. ப்ரிலிம்ஸ்க்கு என்ன சிலபஸோ அதே தான் நீங்கள் மெயின்ஸ்க்கும் படிக்க போகிறீங்க. ப்ரிலிம்ஸ் என்ன சிலபஸோ சேம் சிலபஸ் தான். பட் ப்ரிலிமினரி லெவல் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் லெவலில் இருக்கும். இது கொஞ்சம் மாடரேட்டாக இருக்க போகுது மெயின்ஸில். சரியா? ஸோ இந்த மாடரேட் லெவல் சிலபஸை ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் கவர் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுத்துடணும் ஃபஸ்ட்டு 2 months. ஸோ டைம் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ டாபிக் வைஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஓவராலாக செக்ஷனல் மார்க் போடணும். செக்ஷனல் மார்க் போட்டு முடிச்சுட்டு ஃபுல் மார்க் எடுக்கிறீங்க. டாபிக் வைஸ் எங்கே லேர்ன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ கோர்ஸ்லேயும் இருக்குது. ப்ளஸ் நம்ம டெய்லி மெயின்ஸோட லைவ் போயிட்டுருக்கு 9:30 AM. அதை வாட்ச் பண்ணிங்கனாலும் நீங்கள் நிறைய டாபிக்ஸ் கற்றுக்க முடியும். சரிங்களா? ஸோ கண்டினியூஸ் ப்ரிப்ரேஷன், ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டடி பிளான், ஃபிக்ஸட் ஹவர்ஸ் ப்ரிப்ரேஷன். ஓகேவா? ஸோ லேர்னிங் அண்ட் லேர்ன் பண்ணதை அப்ரோச் பண்ணுறது, ஹை வெயிட்டேஜ் டாப்பிக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டினியூவாக அவங்களுடைய ப்ராக்ரஸ் கிராஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் எதுக்காக பேசிக்ஸ், மாடரேட், ஹை லெவல்னு போட சொல்கிறோன்னா, எடுத்த உடனே நீங்கள் மாடரேட், ஹை லெவல் போடும்போது கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்மளால் சால்வ் பண்ண முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு டிஸ்கரேஜ் வந்துடும். ஸோ அதுக்காக தான் பேசிக்ஸ் போடுங்க. அப்புறம் மாடரேட் லெவல், ஹை லெவல் மெயின் சம் சால்வ் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ப்ராக்ரஸ் கிராஃப் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளாலேயும் மெயின்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த 2 mark செக்ஷன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன, அதில் என்ன மாதிரியான பேட்டர்ன் கேட்குறாங்கன்றதை நம்ம பிடிஎஃப் கோர்ஸ் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்தும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கண்டினியூஸ் ப்ராக்டிஸ், கன்சிஸ்டன்சி அண்ட் ஒரு ஃபிக்ஸட் ஷெடியூல், இந்த 3 விஷயமும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே வந்துட்டு ரீசனிங் செக்ஷனில் நல்ல ஸ்கோரோட மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தென் அகெயின் நம்ம ராயல் பாஸ் உங்களுக்கு 50% ஆஃபரோட அவைலபிளாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக நம்மளோட வெப்சைட் போய்ட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே. ஸோ சில இந்த கண்டினியூஸான இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் இருக்கும். சரியா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தென் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். சரியாப்பா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.